பானிபூரி தான் பண்ண போகிறோம். அதுக்கு கொஞ்சம் அந்த பானி நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தழை, அதே அளவுக்கு புதினா. நான் 2 பச்சை மிளகா தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரம் சாப்பிட்ணுங்கன்னா இன்னும் 2 சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக இஞ்சி. இது பெரிய பூண்டுன்றதுனால நான் அப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பல் போட்டிருக்கேன். சின்னதாக இருந்தால் நீங்கள் 4 பல் போட்டுக்குங்க. ஒரு 5-6 மிளகு, ஒரு 1/2 ஸ்பூன் சீரகத்தூள். இதெல்லாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இதோட லெமன் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு சின்ன பழன்றதுனால ஒரு பழம் எடுத்துருக்கேன். இப்போ நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு. தேவையான உப்பு போட்டுக்கலாம். நான் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு, 1/2 லிட்டருக்கு மேலேயே நான் தண்ணி ஊற்றுறேன். புளிப்பு உப்பு செக் பண்ணிவிட்டு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கலாம், இல்லைன்னா லெமன் புழிஞ்சிக்கலாம். இப்போ இந்த பானிபூரிக்கு தேவையான பானி ரெடி ஆகிட்டு, இப்போ ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இந்த பூரியில் உள்ளே வைக்கிறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். நான் 2 உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன். அதோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், கொஞ்சமாக மல்லித்தழை, கொஞ்சம் ஜீரகத்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா வெந்தால் தான் இதுக்கு அப்படியே மாவாட்டம் வரும். உருளைக்கிழங்கு மசாலாவும் ரெடி ஆகிட்டு இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் வந்துட்டு இதை கடையில் வாங்கினா ரெடிமேடு பூரி தான் வாங்கியிருக்கிறேன். இப்போ இதை தான் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்க போகிறேன். எண்ணெய் காயிட்டும். அடுப்பில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். வானலில் கொஞ்சம் சூடானோன்னா ஒரு 4-5 போட்டு எடுத்துக்கலாம். நல்லா பரட்டி பரட்டி விடணும். 2 பக்கமும் வெந்தோடனே எடுத்துட வேண்டியதான். நல்லா எல்லாம் 2 பக்கமும் வெந்துட்டு எடுத்துடலாம். எல்லா பொரியும் போட்டு எடுத்தாச்சு. இப்போது நம்ம மசாலாவை அதில் வச்சு பானி ஊற்றி எடுக்கலாம். வச்சு பானி அதில் ஊற்ற வேண்டியதுதான். டேஸ்ட்டான பானிபூரி ரெடி. நான் உருளைக்கிழங்கு மசாலாவில் கொண்டக்கடலையெல்லாம் சேர்க்கலை, வெறும் உருளைக்கிழங்கு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பம் வேணுன்னா கொண்டக்கடலையும் சேர்த்து வேக வச்சு மசிச்சுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.